ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். நினைவெல்லாம் உமதா, கரங்களை மேல உயர்த்தி, என் பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், இந்நாள் முழுதும் வழி நடத்தும். விருப்பம் செயல்படுத்தும், விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே எங்களோடு கூட பட்சமாய் பேசும். அடிமை மறைத்து நீர் வெளிவிடும். ஏசாயா நாவை தொட்டது போல அடிமை நாவையும் தொட்டு பரிசுத்தப்படுத்தி உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி ஆவியானவர் உதவி செய்தருளுவீராக. நீங்கள் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை மேலே உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். எசேக்கியேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். எசேக்கியேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்று சொன்னார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கரங்களை மேலே உயர்த்தி, பிரியமான தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுபுத்திரனே, நீ காலூன்றி நில், நான் உன்னோடு கூட பேசுவேன். ஆமேன். பிரியமான, நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லும்போது அதுக்கு மிக ஆழமான அர்த்தங்கள் இருக்கும். ஆமேன். இப்போது ஒரு மனுஷனை பார்த்து சாதாரணமாக நீ நில்லுன்னு சொல்லலாம். ஆமேன். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நீ கால் ஊன்றி நில். ஆமேன். நீ கால் ஊன்றி நில் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் அர்த்தம் என்னன்னு சொன்னால், நீ உறுதியோடு நில்லு. ஏன் அப்படின்னு சொன்னால் வாசிக்க போகிறோம். எசேக்கியேல் புத்தகம் 2ஆவது அதிகாரத்தில் 3, 4, 6, 7 வசனங்களை வாசிக்க போகிறோம். ஏன் அதுக்கு ஆண்டவர் அப்படி சொன்னாருங்கிறதுக்கான கீழே அதனுடைய மீனிங், அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 3வது வசனம், 4வது வசனம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, எனக்கு விரோதமாய் எழும்பின கலகக்காரராகிய, மன்னிக்கணும், கலகக்கார ஜாதியாகிய இஸ்ரவேல் புத்திரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். அவர்களும் அவர்கள் பிதாக்களும்
இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். அடுத்த வார்த்தை, அவர்கள் கடின முகமும் முரட்டாட்ட இருதயமுள்ள புத்திரர். அவர்கள் இடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் இன்னின்னதை உரைக்கிறார் என்று அவர்களோட சொல்லு. 6வது வசனம், மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சுகளுக்குள்ளோ முள்ளுகளுக்குள்ளோ நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள்ளே வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலோ அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலக விட்டார். அடுத்த வசனம், கலகக்காரராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. ஆமேன் சொல்லுங்க பாப்போம். இப்ப ஏன் ஆண்டவர் காலூன்றி நிற்க சொன்னாருங்கிறதுக்கு அர்த்தம் அங்கே புரிகிறது. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? கலக வீட்டாராக இருக்கிறார்கள், கலகக்காரராக இருக்கிறார்கள், அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் துரோகம் பண்ணினவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்குள் நீ என்ன தேள்களுக்குள்ளே நீ வாசம் பண்ணினாலும் நீ அவர்களுக்கு பயப்படாத. நான் சொன்ன வார்த்தையை நீ சொல்லுவதற்கு நீ பயப்படாம உன் கால் ஒன்றி நில்லு. நீ தைரியமாய் நில்லு. நீ பயப்படாதே. யாரை குறித்து பயப்படாதே, எதை குறித்து பயப்படாதே. நான் சொல்லுவதை நீ சொல்லு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் சொல்றார் உங்களை பார்த்து. ஆண்டவர் சொல்லுவதை நீங்க சொல்வதற்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், உரைக்க வேண்டியது நம்ம வேலை. ஆமென். கர்த்தர் சொல்லிட்டாரா, சொல்லிடணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, இங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம், நாம் உறுதித்தன்மையோடு இருக்க வேண்டும். எதுல? கர்த்தருடைய வார்த்தையிலே, அவர் வார்த்தையை கேட்பதிலே, அவர் வார்த்தையை சொல்லுவதிலே உறுதியாக நிற்கணும். ஐயோ, அவங்க கலக வீட்டுக்காரராச்சே, நான் சொன்னா அவங்க கேட்பாங்களா, நான் சொன்னா அவங்க பயந்து கர்த்தர் சமூகத்தை திரும்புவாங்களா, அதை பத்தி நமக்கு அவசியம் இல்லை. ஆண்டவர் வார்த்தை சொன்னால் சொல்லிடணும். ஆமென். அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, அந்த கீழ்ப்படிதலே உறுதியோடு இருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக, கீழ்ப்படுகிறதிலே நாம் உறுதித்தன்மையுள்ளவர்களாக, ஸ்திரத்தன்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். இப்போ கவனிங்க. அப்போ ஆண்டவர் எதற்காக ஒரு வார்த்தையை சொல்வார் என்று சொன்னால், அதற்கு முன்னும் பின்னுமாக ஆராய்ந்து பார்ப்போமேயானால் அதனுடைய விளக்கங்களை கர்த்தர் நமக்கு தெளிவாக எழுதி கொடுத்திருப்பார். ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, நாம் எவைகளுக்கெல்லாம் கால் ஊன்றி நிற்கணும் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். எவைகளுக்கெல்லாம் கால் ஊன்றி நான் நிற்க போகிறோம் அப்படிங்கிற காரியத்துக்கு நிறைய விஷயங்களை பேச முடியாது. சில காரியங்களை மாத்திரம் நாம் தியானித்து முடிக்க போகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 26:16 நாம் வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 26:16 வாசிப்போம். இப்பொழுதும் நீ எழுந்து காலூன்றி நில், நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துவதற்காக உனக்கு தரிசனமானேன். கரங்களை தட்டி பிரியமான தேவஜனமே, கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாக இருக்கிற கர்த்தர். ஆமென். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலா இருக்கிற பொழுது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார். எந்த இடத்துல? தமஸ்குவுக்கு போகும் வழியிலே
தரிசனமாகிறார். ஆமென். அதை குறித்த சாட்சியாகத்தான் அகிரிப்பா ராஜாவிடத்துல இவன் போய் நிற்கிற பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அகிரிப்பா ராஜா கிட்ட, முன்பாக நீ என்னை குறித்து சாட்சிடுவதற்கு காலொன்றி நில்லு, ராஜாவை பார்த்து பயப்படாது. அது யாராவது இருக்கட்டும், பிரதம மந்திரியா இருக்கட்டும், முதலமைச்சரா இருக்கட்டும், யாரை பத்தி நமக்கு கவலைப்பட தேவையில்லை. அகிரிப்பா ராஜாவே என்று சொல்லி என்னை குறித்து நீ சாட்சி கொடு, கலங்காதே, தைரியமாய் பேசு. அதால் தான் அப்போஸ்தலர் நடபடிகள் எல்லாம் பார்க்கிறோம், அவர்கள் தைரியமாய் பிரசங்கிப்பதற்கு சபையார் ஜெபம் பண்ணினார்கள். ஆமென். ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 26 19 வசனம் தொடங்கி வாசிங்களேன். 19 வசனம் தொடங்கி 22 வசனங்கள் முடிய வாசி. ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சில காரிய நேரத்தில் தரிசனம் கொடுத்திருப்பாரு. நாம் கீழ்ப்படுகிறோமா கீழ்ப்படியாமல் இருக்கிறோமா என்பதை குறித்து நாம் யோசித்து முடிவெடுக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். அல்லேலூயா. இங்கே சொல்ற, நான் அந்த பரம தரிசனத்துக்கு, சொல்லுங்க, பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை. ஆமென். ஜீசஸ். அல்லேலூயா. உங்க தரிசனம் என்ன, சபையோட தரிசனம் என்ன, அது குறித்து லிஸ்ட் எதிர்க்கு பார்த்துக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஜீசஸ். அது வசனம் வாசிங்க. அடுத்து, முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கும் உள்ள பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவோ செய்யவோ வேண்டும் என்று அறிவித்தேன். அடுத்த வசனம் வாசிக்கிறேன். இது நிமித்தமே யூதர்கள் தேவாலயத்திலே என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ண. கவனிங்க, இதற்கு முன்னாடி இவன் போய் நிறைய பேரை கிறிஸ்தவங்களை துன்புறுத்தி கொலை செய்ய வகை தேடினவன், அவர்களுக்கு உதவியாக இருந்து அவர்களை அடிக்கும்படி துன்புறுத்தப்பட்டவன். ஆனால் இப்போ சொல்கிறான் சாட்சி, நான் அப்படி இருந்தேன். இப்போ கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்குவதை நான் பேசும்போது யூதர்கள் என்னை கொலை செய்ய வகை தேடினார்கள். அல்லேலூயா. வாசிங்க அடுத்து. ஆனாலும் தேவ அனுகிரகம் பெற்று இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துவார் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேற ஒன்றையும் நான் சொல்லுகிறதில்லை. கரங்களை தட்டி, அவர் ஒளியை வெளிப்படுத்த வந்தவர், அதைத்தான் நான் சொல்றேன், வேற எதையும் நான் சொல்லல. இதற்காக என்னை கொலை செய்யும்படி வகை தேடுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக எழுந்து நின்று பேசுகிறான். அதுல பெஸ்து என்கிற ஒரு மனுஷன், அடுத்த வசந்த வாசிங்க. பெஸ்து என்கிற மனுஷன் என்ன சொல்றான் பாருங்க. பெஸ்து என்ற மனுஷன் என்ன சொல்றான் பாருங்க. 25வது வசனம். அதற்கு அவன், கணம் பொருந்திய பெஸ்துவே, நான் பைத்தியக்காரன் அல்ல. அவன் சொல்றான், பெஸ்து சொல்றான், நீ பிதற்றுகிறாய் என்று சொல்றான். அதற்கு பதிலாக ரிப்ளை சொல்றாரு அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, கணம் பொருந்திய பெஸ்துவே. நாமெல்லாம் என்ன சொல்லுவோம், அவர் டீசெண்டா பேசுறார், ரொம்ப அழகா பேசுறார். ஆமென். கணம் பொருந்திய பெஸ்துவே, நாம் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொஸ்த புத்தி உள்ள வார்த்தையை பேசுகிறேன். ஆமென். கரங்களை தட்டி, சத்தியமும் சத்தியத்தை பேசுறேன். ஆமென். நான் என்ன பண்றேன்,
சத்தியத்தை பேசுகிறேன். நான் சும்மா புருடெல்லாம் விடல, ஏதோ பொய் கதை சொல்லல. இயேசு இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். இயேசு உங்களுக்காக மரித்திருக்கிறார். இயேசு உங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறார் என்ற வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் பொய் சொல்லவில்லை, நான் பைத்தியக்காரன் அல்ல. இன்றைக்கு எத்தனை ஊழியர்கள் பிரசங்க பீடங்களிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அநேக சாட்சிகள் நிமித்தமாக எத்தனை பேர் துன்புறுத்தப்படுகிறார்கள். அதை பற்றி ஒன்று கவலை இல்லை. காலூன்றி நின்று கர்த்தருடைய சத்தியத்தை சொல்வதே எல்லா தேவ மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. ஆமென். ஜீசஸ் அல்லேலூயா. அது வாசிங்க வாசிங்க வாசிங்க. அடுத்து 29. அதற்கு பவுல், நீ மாத்திரமல்ல. இப்ப சொல்றான் பாருங்க, அகிரிப்பா ராஜா என்ன சொல்றான்? கொஞ்சம் குறைய சொல்லுங்க. அந்த வசனம் எங்க இருக்கு பாருங்க, 29 வாசிங்க. கொஞ்சம் குறைய. நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவருக்கும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் நீங்க என்ன போல மாறணும்னு நான் விரும்புகிறேன். அப்படி ஆமென். தேவனை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தைரியமாக நின்று, ராஜாக்களுக்கு முன்பாக நின்று, எல்லாருக்கும் முன்பாக, ஜனங்களுக்கு முன்பாக நின்று சாட்சி கொடுத்தான். ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். அவன் அன்றைக்கு கண்ட அந்த தரிசனத்தை கடைசி வரைக்கும் அவன் மாற்றிக்கவே இல்லை. நான் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சாட்சி கொடுக்காம போனா நான் எப்படி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போக முடியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 28, 29 வாசிங்க பார்ப்போம். 5ஆம் அதிகாரம் 28, 29. நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளை இடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி, சொல்லுங்க, வார்த்தையை சொல்லுங்க, போதகத்தினால நிரப்பினார்கள். ஆமென். அந்த போதகம் என்னன்னா கர்த்தருடைய சுவிசேஷம். கர்த்தருடைய வார்த்தையினாலே அவங்க என்ன பண்றாங்க? எருசலேமை நிரப்பினார்கள். பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு சபையானது இந்த காரியத்தை தவிர்த்திருக்கிறது. எழும்பி கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுவதற்கு, கர்த்தருடைய சாட்சிகளை தைரியமாய் சொல்லுவதற்கு, வசனத்தினாலே அநேக கிராமங்களை, பட்டணங்களை நிரப்புவதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு காலூன்றி நிற்கிறவர்களாக, உறுதித்தன்மை உள்ளவர்களாக, உறுதியோடு கூட ஸ்திரத்தன்மையோடு கூட கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு சபையானது ஆயத்தப்பட வேண்டும். ஆமென். சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு இனிமேலிருந்து நான் சுவிசேஷம் சொல்ல போறேன்னு சொல்ல முடியும்? கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாய், எந்த மனுஷனுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். யாரை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுகிறபடி என் வார்த்தையை சொல்லுவதற்கு நீங்க புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, 1 கொரிந்தியர் 9:16 வாசித்து பாருங்கள். சுவிசேஷத்தை நான் சொல்லாமல் போனால் எனக்கு ஐயோ. சுவிசேஷத்தை சொல்லாமல் போனால், வார்த்தை அந்த வசனத்தை வாசிங்க. சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்க வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. பாருங்க, எப்படிப்பட்ட சவுலா இருந்தவன் பவுலாக மாற்றப்பட்ட பிறகு ஆண்டுடைய சுவிசேஷத்தை சொல்லாமல் போனான். எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறான். பிரியமான தேவஜனமே, கர்த்தர் உங்களை ரட்சித்தது எதற்காக? கர்த்தர் உங்களை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து மீட்டெடுத்தது எதற்காக? நாம் ஏதோ சுகபோகமா ஃபேனு கடையில் உட்காந்துக்கிட்டு வார்த்தையை கேட்டுட்டு போகிறதுக்கா? கிடையவே கிடையாது. வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பதற்கு மாத்திரமல்ல, அதை சொல்லுவதற்கும் தயாரில்லவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை எழுந்து பிரசங்கிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை சாட்சியாக சொல்லணும். யார் கிடைப்பார்கள்? கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கு இன்னொரு முறை அவங்கள பார்க்க முடியாமல் போகுமோ தெரியாது. ஆனால்
பார்த்த உடனே ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த மனுஷனோட பேசுவதற்கு எனக்கு வாசல்களை திறந்து கொடுங்கன்னு சொல்லி, இருதய கதவுகளை திறந்து கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்போமையானால் அவர்கள் கதவுகள், இருதய கதவை கர்த்தர் திறந்து கொடுப்பார். கர்த்தருடைய வார்த்தை, இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், இயேசு உனக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார் என்ற வார்த்தையை பிரசங்கித்து பாருங்கள். கர்த்தருடைய என்னை எப்படி, நான் எப்படி இருந்தேன், என்னுடைய வாழ்க்கை எப்படியா இருந்தது, நான் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையின்படியே ரட்சிக்கப்பட்டு மனுஷனாக இருக்கிறேன் என்று சொல்லி நாம் சொல்வோமேயானால் அநேகர், எத்தனையோ ஜனங்கள், எத்தனையோ பிள்ளைகள் தங்களுக்கு விடுதலை இல்லாமல் எத்தனையோ பேர் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஓரமா எனக்கு யாரை விடுதலை பண்ண முடியும், யார் இந்த சாபத்திலிருந்து இந்த பாவத்தை யார் என்ன விடுவிக்க கூடும் என்று சொல்லி எத்தனையோ ஜனங்கள் பரிதபித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரியமான தேவ ஜனமே, பிரியமான தேவ சபையே, நீங்கள் தைரியமாய் காலுண்டு நின்று கர்த்தருடைய சாட்சி சொல்வதற்கு ஆயத்தமாயிருங்கள். இது கடைசி காலம், கடைசி காலத்தில் நிற்கிறோம். யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் இங்கு கேள்விப்படுவீர்கள். ஆனாலும் உலகத்தின் முடிவு உடனே சம்பவிக்காது என்று சொன்னாலும் நாம் ஆயத்தமாயிருந்து சம்பவங்களை பார்த்து, இதோ கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்ற வார்த்தையை பிரசங்கித்து தேவ ஜனங்களை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்துவோம், சாட்சியாக நிற்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக நாம் ஃபஸ்ட்டு சொல்கிறோம், சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதிலே நாம் உறுதியோடு கூட நிற்கணும். சாட்சி பகிர்வதிலே, கர்த்தருடைய சாட்சியை சொல்வதிலே நாம் உறுதியாக நிற்கணும். ஆமென். இரண்டாவதாக யோசுவா சரித்திர புத்தகம், யோசுவா 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும்போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாக கடந்து போனார்கள். கரங்களை தட்டி கவனமா கேளுங்க. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென். ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசித்துருங்க, அப்புறம் செய்திக்குள்ள போகலாம். 13வது வசனம், 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். சம்பவிப்பது என்னவென்றால், கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர்கள் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்று சொன்னார். ஆமென். ஜீசஸ். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். சரியா, இதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு ஒருவேளை நம்முடைய இருதயத்தில் கேட்டுக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். கவனிங்க, யோர்தான் நதி கரை புரண்டு ஓடுகிற காலம் அது. யோர்தான் நதி கரை புரண்டு, ஏற்கனவே அது ரொம்ப இறங்கி பாயிறது ஸ்பீடாக இருக்கும். நதி தண்ணீருடைய பாய்ச்சல்கள்லாம் ஸ்பீடாக இருக்கும். ஆனால் இப்போ அறுப்பு காலம், அது கரை புரண்டு ஓடுகிற சமயத்தில் நீ யோர்தானை கடன்னு சொல்கிறார் கர்த்தர். நம்ம ஆண்டவர் ரொம்ப வித்தியாசமான தேவன். கரை புரண்டு ஓடுகிற சமயத்தில் தான் நம்மால் முடியாது இல்லை, ஆண்டவரே அது பார்த்து பயப்படுவோம். கரை புரண்டு ஓடி வருது, ஏற்கனவே இருக்கிற ஆழத்தை விட 50 மடங்கு ஆழமாக இருக்குமா அந்த சமயத்தில். ஏற்கனவே இருக்கிற ஆழத்தை விட 50 மடங்கு அதிகமாக இருக்குமா அந்த சமயத்தில். கரை புரண்டு ஓடுகிற சமயத்தில் நீ போய் என்ன பண்ணு, யோர்தான் நதியில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரிகள் உள்ளங்கால் நனைகிறபடி நில்லு. அப்பொழுது ஒரு சம்பவம் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ். அல்லேலூயா. சரி, ஏற்கனவே சிவந்த சமுத்திரத்தை மோசே, நீ ஏன் சும்மா நிற்கிற, உன் கையில் பிடிச்சிருக்கிற கோலை ஓங்கி மேலே நீட்டு, பிளந்து விடு. ஆமென் சொல்லுங்க. மேலே நீட்டு பிளந்துரு சொல்லுங்க, வாயை திறந்து. ரொம்ப ஈஸி. அதனால் அது எல்லா ஜனங்கள்லாம் பார்த்து மேலே நீட்டினார், தண்ணி பிளந்து போச்சு. இப்போது தண்ணியாக புரண்டு வருது. இப்போ எப்படி கால் ஒன்று நிற்கணும்னா பயம் வர ஆசாரியர்களுக்கு என்ன இருக்கும், ஐயோ தண்ணி இழுத்துன்னு போயிச்சா என்ன பண்ணுறது, நீ போய் கால் பாருங்கள். ஆண்டவர் எப்பவுமே
சில காரியம் நம்மளால் முடியாது, அதை முடிக்கும்படிக்கு நம்ம விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுவார். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ இரண்டாவது தலைப்பு என்ன தெரியுமா? நீ தடைகளை தகர்க்கும்படி உன் விசுவாசத்திலே உறுதியாக நில்லு. சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க பாப்போம். உன் தடைகளை தகர்த்தி போடும்படிக்கு உன் விசுவாசத்திலே உறுதியாக நில்லு. ஆமென், ஜீசஸ், ஹல்லேலூயா. கவனிங்க, இப்போ தண்ணி காலில் படணும். ஆமென் சொல்லுங்க. தண்ணி காலை நனையணும், நனைஞ்சாதான் விசுவாசம் செயல்படும். ஆமென். ஐயோ பயமா இருக்கு, ஐயோ இந்த பிரச்சனையை பார்த்தா பயமா இருக்கு, ஐயோ இந்த போராட்டத்தை பார்த்து பயமா இருக்கு. பயப்படாத, இறங்கி செய்ய. சொல்லுங்க வாய் திறந்து, பயப்படாத, என்ன பிரச்சனை இறங்கு, பார்த்துடலாம். ஆமென், ஜீசஸ். இது இப்போ ஒரு சில டீம் இருந்துச்சு, ஆஹா ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு தண்ணியில் இறங்கி போய் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. தண்ணியில் நான் கூட தண்ணி மேலே நடப்பேன், நான் என்ன பண்ணுவேன், கால் வந்து தண்ணியில் பட்டுறேன், தண்ணி குவியலாக மாறும். இவங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிறது. நாம் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையில விசுவாசத்தை நிலைச்சு நிற்கிற பொழுது எப்படிப்பட்ட தடைகளையும் உடைத்து போடுவதற்கு கர்த்தர் வல்லமையின் நீதி உள்ளவராயிருக்கிறார். ஆமென், ஜீசஸ், ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, இந்த யோர்தான் என்பது கடக்கணும். சொல்லுங்க பக்கத்தில், யோர்தானை கடந்தாதான் கானானுக்கு போக முடியும். கரெக்டா? நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற தரிசனம், நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறதான எதிராய் சுதந்தரிக்க போகிற அந்த கானான், பரம கானானை சுதந்தரிக்க வேண்டுமானால் பல தடைகள் வரும். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, கானானை சுதந்தரிப்பதற்கு யோர்தானை போல இறங்கி பாயிற, மூழ்கடிக்கிற சம்பவங்கள் ஏற்படலாம். ஆனா நீ காலூன்றி நில்லு, நிச்சயமாக தண்ணி மேல நிற்கும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நிச்சயமா தண்ணி மேல அப்படியே எழும்பி நிற்கும். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஜீசஸ், ஹல்லேலூயா. பாவம் மூழ்கி போற மாதிரி பாவம் நம்ம கருப்புரண்டு ஓடி வரும். பாவமோ சாபமோ வேற எந்த போராட்டமோ நிந்தைகளோ அவமானமோ நம்முடைய பயணத்தை தடை பண்ணுறதுக்கான எல்லா முயற்சிகளும் பிசாசு எல்லா முயற்சியும் எடுப்பான், சத்துரு எல்லா முயற்சியும் எடுப்பான். ஏன்னா அவன் நோக்கம் கானானை நீ நானும் அடையக்கூடாது. எழுத்தின்படி இருக்கிற கானான் அடைவதற்கு யோர்தானை கடக்க வேண்டுமானால் பரம கானானை நாம் கடந்து நிச்சயமாக பரம கானானுக்கு நாம் போக போகிறோம். ஆமென். அந்த போவதற்கு முன்பாக பிசாசு சத்துரு பல தடைகளை கொண்டு வந்தாலும் விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தை பிடித்து கொண்டு அவர் பிரசன்னத்தில் நிலைச்சு நிற்போமையானால் அந்த தண்ணீர் இரண்டாக புலக்கும், அந்த தண்ணீர் குவியலாக நிற்கும், அந்த தண்ணீரை வழியாக வெட்டாந்தரையிலே நீ நடந்து போவாய். ஆமென். ஆசாரிய உள்ளங்கால் பட்ட மாத்திரத்திலே தண்ணி குவியலா நிச்சயா. ஆமென். நீங்கள் ஆசாரியனுடைய உள்ளங்கால், நீங்கள்லாம் ஆசாரியர்களாக இருக்கிறீங்க. நீங்களாம் ஆசாரியர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்களும் நான் ஆசாரியர்களாக இருக்கிறோம். அவர் பிரசன்னத்தை சுமக்கிறவர்கள். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிறவர்கள். ஆமென். தேவ பிரசன்னத்தோடு கூட அனுபவிக்கிறவர்கள். ஆமென். தேவ பிரசன்னம் இல்லாமல் நம்ம வாழவே கூடாது. ஆமென் சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து. தேவ பிரசன்னம் இல்லாமல் வெற்று மனுஷன் வாழாதீங்க. தேவ பிரசன்னத்தோடு கூட வாழணும். ஆமென். தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டு தேவ பிரசன்னத்தோடு கூட எந்த பிரச்சனையா காலில் இறங்கிடுவோம். ஆமென். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். அது யோர்தானா இருக்கட்டும், செங்கடலா இருக்கட்டும், பார்வோனுடைய சேனைகள் பின்னாடி வரட்டும் முன்னாடி வரட்டும், எதை பற்றி எனக்கு கவலை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நான் முன்னே போய் அவைகளை ஜெயிப்பேன். ஆமென். கரங்களை தட்டி முன்பாக போவேன், விசுவாசத்தோடு போவேன். ஆமென். போகலாமா வேணாமா? நிறைய பேர் சுவிசேஷம் சொல்ல போகலாம் வேணாம், ஐயோ வெயிலாக இருக்குது. நீங்கள் இல்லை, நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். என் கூட இந்த நிறைய பேர் வெயிலாக இருந்தாலும் போக மாட்டாங்க, குளிர் அடித்தாலும் போக மாட்டாங்க. அப்போ எப்போ தான் சாயந்தரமாக போகலாம், ஐயோ இருட்டாயிருச்சு. அப்போ எப்போ தான் நம்ம சுவிசேஷம் சொல்கிறது? எப்போ தான் தடையை மாற்றுவது? எப்போ தான் தடையை மாற்றி விசுவாசத்தோடு கூட செயல்படுவது? பிரைஸ் தி லார்ட், ஜீசஸ், ஹல்லேலூயா. கரங்களை மேலே உயர்த்தி ஹல்லேலூயா. நாம் விசுவாசத்திலே உறுதியாக நிற்போமையானால் நாம் பரம கானானை சென்றடைய கர்த்தர் நமக்கு
உதவி செய்வார். ஆமென். விசுவாசம் பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வசனங்களை வாசிப்போம். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனிதர்கள் 10 பேர். எத்தனை பேர்? 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா குஷ்டரோகம் பிடிச்சவங்க என்ன பண்ண முடியாது, கிட்ட வந்து சேர முடியாது. அதனால அவங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை. தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கம் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் கவனிங்க, நீங்க போய் ஆசாரியரை போய் பார்த்துருங்க. அல்லேலூயா. கரங்களை மேல உயர்த்தி ஹல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவரை நோக்கி குஷ்டரோகம் வர்றாங்க. ஆண்டவர் என்ன குணப்படுத்துவார், தொட்டு சுகமாக்குவார், தொட்டு என்ன தொடைப்பார். இந்த நோக்கத்தோடு தான் வர்றாங்க 10 பேரும். ஆண்டவர் அவர் தூரத்தில் நின்று பார்த்து என்ன சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க போய் ஆசாரியங்கிட்ட உன்னை காண்பி. அவ்வளவுதான் வார்த்தை. இந்த வார்த்தை அவர்கள் விசுவாசித்தபடினாலே அவர்கள் போய் பாருங்க. இப்போ எப்படி போறாங்க? குஷ்டரோகத்தோடு தான் போறாங்க. இன்னும் சுகம் ஆகல, இன்னும் என்ன பண்ணல, அவங்க சொஸ்தப்படவில்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாங்க, அதை விசுவாசித்தாங்க. இப்போ எங்கே போகிறாங்க பாரு, அந்த விசுவாசம் தான் அவங்களை நடத்தி போக முடியும். எங்கே போன்னு சொன்னாரோ அங்கே போனாங்க. ஆமென். எங்கே போக சொல்ல, நீங்கள் ஆசாரிகிட்ட போய் என்ன பண்ண, உன்னை காண்பி அப்படின்னு சொன்னார். ஆசாரிங்கிட்ட போய் காண்பித்த உடனே அவங்க குஷ்டரோகம் மறைஞ்சு போச்சு. ஆமென் சொல்லுங்க. வார்த்தையை பேசிட்டு இருக்கிறோம், இதான் உண்மை. ஆண்டவர் தொட்டு சுகமாக்கல, சில பேரை தொட்டு சுகமாக்கினார், சில பேர் வார்த்தையை அனுப்பி குணமாக்கினார், சில பேர் நீங்க காட்டுன்னு சொன்னார். ஆமென். அவர் குணமாக்குற விதங்கள் வெவ்வேறு விதமாக இருக்கலாம். ஆனால் அவர் வார்த்தையை நம்பி விசுவாசித்து நாம் கடந்து செல்வோமையானால் அது அப்படியே நடக்கும். ஆமென். அப்போ விசுவாசத்தில், ஐயோ ஆண்டவரே நான் தொட்டு சுகமாக்குவார்னு பார்த்தேன், அவர் வரலையே, நான் சோர்ந்து போயிடலாம், நான் ரொம்ப வேதனைப்பட்டேன், என்னை தொடுவார்னு பார்த்தேன், நான் ஏன் அங்கே போனோம், போப்பா, அவங்கள நம்ம மதிக்க மாட்டாங்க, ஆசாரை நம்ம கிட்ட கூட சேர்க்க மாட்டான், இப்படியெல்லாம் யாரும் பேசவே இல்லை. அவங்க கடந்து சென்றாங்க, உடனே போனாங்க. உடனே போய் ஆசாரிட்ட காண்பிக்கும் போது தான் தெரியுது அவங்க சரீரம் எல்லாம் குஷ்டரோகம் மறைஞ்சிருக்கிறது. அதில் 9 பேர் போயிட்டான், ஒருத்த மட்டும் தான் வந்தான், அது வேறு விஷயம். ஆமென். அங்கே நாம் எடுத்துக்கொள்கிற காரியம், அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை நிலைச்சு நின்று காலொன்றி அந்த வார்த்தையின்படி உறுதியாக சென்று ஆசாரியங்கிட்ட காட்டினாங்க. அவ்வளோதான் விஷயமே. பிரியமான தெய்வச்சனமே, நாமும் கூட கர்த்தருடைய வார்த்தையிலே உறுதியாக இருப்போமேயானால் அந்த உறுதித்தன்மை விசுவாசத்தில் நாம் யாவற்றையும் ஜெயிக்க முடியும். ஆமென். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரிய. சொல்லுங்க வாயத்திருந்து அந்த விசுவாச அறிக்கை உலகத்தில் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவர் எனக்குள் இருக்க பெரியவர், 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 பெரியவர். ஆமென். பெரியவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அந்த வார்த்தைகளை நம்பி விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உறுதித்தன்மையோடு நிற்போம், ஜெயம் எடுப்போம். மூன்றாவது ஒரு காரியத்தை சீக்கிரமாக முடித்து நாம் தேவனுடைய வார்த்தை முடித்து நாம் சீக்கிரமாக கடந்து செல்ல இருக்கிறோம். மூன்றாவதாக நிறைய விஷயங்கள் இருக்க, நான் 3 காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எசேக்கியேல் 37:10 வாசிக்க போகிறோம். எனக்கு கற்பித்தப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். கரங்களை தட்டி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய வார்த்தை கேட்ட மாத்திரத்திலே அவர்கள் உயிரடைந்து, சொல்லுங்க வார்த்தை சொல்லுங்க, உயிரடைந்து மகா பெரிய சேனையாக காலூன்றி நின்றார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கென்று சேனைகள் வேண்டும். பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தருக்கு சேனையாக நிற்கிற தேவ ஜனங்கள் வேணும். சொல்லுங்க பார்த்து,
வார்த்தையை சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க. கர்த்தருக்கென்று சேனையாக நிற்கிற ஒரு தேவ சேனை கர்த்தருக்கென்று வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு வைராகியமாய் நிற்கிற தேவ ஜனம் தேவை. கர்த்தருக்கு வைராகியம் பாராட்டுகிற தேவ சபை இன்றைக்கு தேவை. ஆமென். ஹல்லேலூயா. ஏதோ வந்தோம் போனோம் இந்த கதையெல்லாம் பேசக்கூடாது. ஆமென். நான் வாழ்ந்தால் இயேசுக்காக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லுங்க. வாய் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் வாழும்போது இயேசுக்காக வாழும், மரித்தாலும் இயேசுவுக்கே. ஆமென். நான் சொல்ல ஒரே ஈஸி, டெட் ஈஸி. உயிரோடு இருந்தால் அவர் என் கூட இருப்பார், நான் மரிச்சிட்டா நான் அவர் கூட போய் சேர போகிறேன். ஆமென். இந்த விசுவாசத்தை நம்ம தள்ளாடவே கூடாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கென்று ஒரு சேனைகளை நாம் எழுப்ப வேண்டும். கர்த்தருக்கென்று இன்றைக்கி பாருங்கள், அங்கங்கே சேனைகளை எழுப்பிட்டே இருக்கிறாங்க. என்னென்ன சேனையாக இருக்குது. நம்மெல்லாம் கர்த்தருக்கென்று வைராக்கியம் உள்ள சேனைகளை எழுப்பணும். ஏதோ சேனை இருக்குது. ஆமென். சரி, அதெல்லாம் சொல்ல முடியாது. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. சொல்ல முடியாத நிர்பந்தமான மனுஷனாக இருக்கிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென். ஏதோ சேனை இருக்குது. ஆனால் நாம் கர்த்தருக்கென்று வைராக்கியம் உள்ள சேனைகளாக நிற்கணும். ஆமென். அதில் கால் ஊன்றி நிற்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, கவனமாக கேளுங்க. இன்னொரு வார்த்தையை வாசிக்க போகிறோம். உன்னத பாட்டு 8:6. உன்னத பாட்டு 8:6. நீர் என்னை உம்முடைய இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்துக்கொள்ளும். நேசம் மரணத்தைப் போல் வலியது, நேச வைராகியம் பாதாளத்தைப் போல் கொடிதாயிருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலயமாயிருக்கிறது. அடுத்த வசனம், திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது. சொல்லுங்க பக்கத்தில் பசங்க, திரளான தண்ணீர்கள் நேசத்தை, கர்த்தருக்காக வைராகியம் பாராட்டுகிற அந்த வைராகியத்தை, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பை, கர்த்தருக்காக நான் எழும்பி காரியங்களை செய்கிற காரியத்தை அந்த தண்ணீர்கள் அவிழ்த்து போட முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அவிழ்த்து போட முடியாது. ஏன் என்று சொன்னால், என்னை அவர் உயிர்ப்பித்ததே அவருக்கு சேனையாக நிற்பதற்கு. சொல்லுங்க பக்கத்தில், என்னை அவர் உயிர்ப்பித்தது, அவர் வார்த்தையை அனுப்பி என்னை உயிர்ப்பித்ததின் நோக்கமே அவருக்கென்று சேனையாக எழும்பி நிலையாக நிற்பதற்காக கர்த்தர் என்னை சேனையாக உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, ஒரு சாட்சியை நான் சொல்கிறேன். நீங்கள் இது நிறைய உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் நினைக்கிறேன். ஆனாலும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியை நமக்கு ஞாபகப்படுத்தி அதை சொல்லும்படி என் உள்ளத்திலேயே விட்டார். கவனமாக, வாட்ச்மேன் நீங்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று நினைக்கிறேன். வாட்ச்மேன் நீ அப்படிங்கிற ஒரு மனுஷன் சைனா தேசத்திலே கர்த்தருக்கென்று ஊழியம் செய்த ஒரு தெய்வ மனிதன். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. எனக்கென்றும் எதுவும் தேவையில்லை, ஆனால் எல்லாமே கர்த்தருக்கென்று தேவை. அந்த வீர முழக்கத்தோடு கூட கர்த்தருடைய ஊழியத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்தார். அநேக வாலிபர்கள் சேனைகளாக தேவன் பக்கமாக திருப்பின ஒரு தேவ மனுஷன். ஹல்லேலூயா. அநேக வாலிபர்களை கர்த்தருக்கென்று சேனையாக எழுப்பினார். கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாக பிரசங்கித்தார். சைனா தேசத்திலே தைரியமாக கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்து ஆரம்பித்த போது அதை கேட்ட வசனங்களை கேட்ட அத்தனை பேரும், நிறைய பேர் கர்த்தருக்குள் நடத்தப்பட்டார்கள். இருண்ட காலம் வந்தது, ஒரு காலம் வந்தது. அந்த காலத்திலே சபைகள் உடைக்கப்பட்டது, ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், ஊழியர்கள் அடித்து துன்புறுத்தப்பட்டார்கள், சபைகள் சீர்குலைக்கப்பட்ட நேரம் வந்தது. அந்த நேரத்திலே அநேகரை சைனா தேசம் கைது செய்து சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தார்கள். அதிலே ஒருவர் வாட்ச்மேன் நீங்கிற ஒரு மனிதன், தெய்வ மனிதன். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கவனிங்க, எனக்கென்று எதுவும் தேவையில்லை, ஆனால் எல்லாம் என் தேவனுக்கு தேவை என்று முழங்கிய தேவ மனிதன் சிறைச்சாலையிலே கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். சிறுநீரை குடிக்கவும் சிறைச்சாலையிலே குளிரிலே நடுங்கி பசியிலும் பட்டினியிலும் வேதனையிலும்
கண்ணீரிலும் அதே நேரத்தில் கர்த்தரை பாடி ஆராதிக்கிறதிலே சந்தோஷத்திலும் அவர் சிறைச்சாலையிலே அனுபவித்தார். சிறைச்சாலைக்கு வெளியிலே அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் பசினினாலும் பட்டினியினாலும் துன்புறுத்தப்பட்டு வேதனையோடு கூட அவர்கள் வெளியிலே கஷ்டப்பட்டாங்க. ஒரு நாள் வந்தது, இந்த நிலையிலும் இந்த மனிதன் சிறைச்சாலையிலே கர்த்தரை பாடி ஆராதிக்கிறானே என்று சொல்லி அந்த சைனா தேசத்தில் இருக்கிற சிறைச்சாலை அதிகாரிகள் வாட்ச்மேன் நீருடைய நாக்கை பிடித்து அறுத்து விட்டார்கள். நாக்கை அறுத்த மாத்திரத்திலே இரத்த வெள்ளத்திலே அந்த தெய்வ மனிதன் துடித்தார். ஆனால் துடித்த பொழுது ஒரு சந்தோஷம் உண்டானது. நாக்கு போனால் என்ன, கர்த்தரை பாடுவதற்கு அவரை ஆராதிப்பதற்கு உள்ளம் மகிழ்ந்திருக்கிறது என்று சொல்லி இன்னும் கர்த்தரை ஆடி பாடி வார்த்தை இல்லாமலும் கூட கர்த்தரை உயர்த்த முடியும் என்று சொல்லி இரத்த வெள்ளத்தில் மிதந்தாலும் கூட கர்த்தரை உண்மையாய் உள்ளத்திலே பாடி ஆராதித்த தேவ மனிதனாக, கர்த்தருக்கு வைராகியம் உள்ள மனிதனாக, கர்த்தருக்கு சேனைகளை எழுப்புகிற மனிதனாக அந்த மனிதன் இருந்தார். ஜீசஸ், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியில் அவர் இரத்த சாட்சியாக மரித்து போனார். பிரியமான தேவ ஜனமே, கவனியுங்கள். நாம் மரிப்பதற்குள்ளாக கர்த்தருக்கென்று ஒரு சேனைகளை எழுப்பணும். வாழ்வது இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்க போகிறோம். சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து, வாழ்க்கை இன்னும் கொஞ்ச நாள் தான். எப்பொழுது உலகம் முடிவுக்கு வரும் அல்லது எப்பொழுது நாம் முடிந்து நம்முடைய பயணத்தை முடித்து கர்த்தரோடு சேரப்போகிறோம் என்கிற நிலை நமக்கு தெரியாது. ஆனால் இருக்கிற அந்த கொஞ்ச காலத்திலே, கொஞ்ச நாட்களிலே கர்த்தருக்கென்று சேனைகளை எழுப்புவதற்கு ஒன்று முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் கதறி கிடப்போம். ரெண்டாவது, அந்த கதறலோடு கூட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பிடித்து கொண்டு கரங்களிலே அவர் கரங்களை இரத்தம் படிந்த அந்த கரங்களை பிடித்து கொண்டு சுவிசேஷத்தை பிரசங்கித்து தேவனுக்கென்று ஒரு வைராக்கியமுள்ள சேனைகளை எழுப்புவதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். அல்லது நம்முடைய பணம், பொருளாதாரம் அந்த சேனைகளை உருவாக்குவதற்கு செலவிடப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை ரட்சித்தது எதற்காக? உங்களையும் என்னையும் வார்த்தை அனுப்பி உயிர்ப்பித்தது எதற்காக? அவருக்கென்று சேனைகளாக நிற்பதற்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க கர்த்தருடைய சேனையில் நிற்கிறீங்க. ஆமென், கர்த்தருடைய சேனைகளை நிற்கிறீங்க. யாத்திராகம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 25, 26 கொஞ்சம் வாசிக்க போகிறோம். யாத்திராகம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 25, 26 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். ஜனங்கள் தங்கள் பகைவர்களுக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அவர்கள் நிர்வாணமாய் இருக்கிறதை மோசே கண்டு பாளையத்தின் வாசலில் நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்று சொல்லி சொன்னான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும், சொல்லுங்க வாய் திறந்து, எல்லாரும், லேவியின் புத்திரர்கள் எல்லாரும் அவனிடமாய் சேர்ந்தார்கள், கூடி வந்தார்கள். ஆமென், சொல்லுங்க பார்ப்போம். பிரியமான தேவஜனமே, இங்கே ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அவர்கள் வஸ்திரம் பிசாசினால் களவாடப்பட்டு விட்டது. அவர்கள் மகிமையின் வஸ்திரத்தை இழந்து போனார்கள். பிரியமான தேவஜனமே, இழந்த வஸ்திரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சம்பாதித்து நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் வைத்திருக்கிறோம். அநேகர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து பின்மாற்றமாயிருக்கிறார்கள். அவர்களை நாம் சம்பாதிக்க வேண்டுமானால் கர்த்தரின் பட்சத்தில் நாம் நிற்க வேண்டும். ஆமென், சொல்லுங்க பாப்போம். கர்த்தரின் பட்சத்தில் நிற்பவன் யார்? அவர்கள் என்னிடமாய் சேரக்கடவர்கள். ஆமென். அவர்கள் சேர்ந்து, நம்ம எல்லாம் சேர்ந்து என்னையா பண்ண போறோம்? அவர்களுக்காய் விண்ணப்பம் பண்ண வேண்டும், அவர்களுக்காய் ஜெபிக்கணும், அவர்களுக்காக போராடி திறப்பில் நின்று, ஆண்டவரே, அவர்கள் தன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்திருக்கிறார்கள், ரட்சிப்பை இழந்து போனார்கள். நாங்கள் வைராகியமாய் என்று
அவர்களுக்கென்று பிரார்த்தனை செய்வோம், அவர்களுக்கென்று ஜெபம் பண்ணுவோம், அவர்களையும் கர்த்தருடைய சேனையில் இணைத்துக் கொள்ளுவோம். லேவியர்கள் அனைவரும் சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, ஆமேன், ஒன்றாய் சேர்ந்தார்கள். ஜெபிக்கிறவர்கள், கர்த்தருக்கு வைராகியம் பாராட்டுகிறவர்கள், கர்த்தருடைய சேனையில் இருக்கிறவர்கள், ஆண்டவருக்கு வைராகியம் பாராட்டுகிற யவன ஜனம் அத்தனை பேரும் ஒன்றாய் சேர்ந்து தேவ சமூகத்துக்கு கடந்து வருவோம். சேர்ந்து கர்த்தருக்கென்று நிற்போம், கர்த்தருக்கென்று சேனைகளை எழுப்புவோம். கர்த்தர் உங்கள் யாவரையும் கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்தி உன்னதங்களிலே வைப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் அநேக காரியங்களுக்கு இருக்கிறது. பரிசுத்தத்திலே வைராகியமாக நிற்க வேண்டும். ஆமேன். கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்திலே வைராக்கியமாக ஊன்றி காலூன்றி நிற்கணும். நாம இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இருக்கிறது. அவைகள் எல்லாம் சொல்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. நாம் யாவரும் எழுந்து நின்று கண்களை மூடி கரங்களை மேலே உயர்த்தி ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.